ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது. அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுகிறது. மற்றபடி அதுல அரைத்தமாவே புளித்தமாவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர, போன மாநாட்டில் சொன்னது ரைட், இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் குறித்து, இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு பர்னிங் இஷ்யூ, அதை பத்தி எதுவும் அவர் பேசல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல யாத்ரா போயிட்டு இருக்கிற நாடு தழுவிய பிரச்சனை, ஒரு செஷனே நடக்கல இந்த பிரச்சனைக்காக. அடுத்து 3 சட்டங்கள் 30 நாள் உள்ள இருந்தா போதும் அவங்க பதவியை பறிச்சிட முடியும் ஒரு சட்டம் வந்துருக்கு. அது தொடர்பாக 3 சட்டங்கள் வந்து, இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லல. தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்ப பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது, அதை பற்றி அந்த கருத்தும் இல்லை. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனர் கில்லிங்ஸ், அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல. பெரியார் என்ன சொன்னார், அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை. அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார், அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை. வெறும் திமுக வெறுப்பு, ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் சிங்க்ரனைஸ் ஆகல.